குழந்தைங்களா இப்ப நாம அது பேர் என்ன? குரு பூர்ணிமா, அதாவது வார வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. அதுல இருந்து ஒரு 28 நாள் கழிச்சு குரு பூர்ணிமா வரும். ஒரு பௌர்ணமிக்கும் இன்னொரு பௌர்ணமிக்கு இடையில 28 நாள் இடைவெளி. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வளர்பிறையில 14 தேதி, தேய்பிறையில 14 தேதி, 28 நாளைக்கு பிறகு அது. அதுல வார இதை நீங்க கட் பண்ணி எத்தனாவது நிமிஷம்னு பார்த்து கட் பண்ணிட்டு பொது வெளியிலே விட்டுருங்க. அதாவது நீங்க இந்த இதை பார்த்துக்கோங்க. இதை நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க, அம்மா நாங்க தவச்சாலையில இருந்துதான் நாங்க தவம் பண்ணணுமா, எங்க வீட்டுல இருந்தே தவம் பண்ணிட்டு நீங்க என்னைக்கு வர சொல்றீங்களா அன்னைக்கு. ரொம்ப நல்லது குழந்தைங்களா, உங்களால அப்படி ஒரு மோனத்தவம் உங்களுக்கு இயற்ற முடிந்ததானால் சந்தோஷமா நீங்க உட்கார்ந்து தவம் ஏற்றலாம். தப்பே கிடையாது குழந்தைங்களா. வருவதற்கு முன்னால நீங்க இதை தீர்மானம் பண்ணிட்டு நீங்க வரலாம். இங்க உங்களுக்கு பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா தவம் நான் உங்களுக்கு ஏன் 8 மணி நேரம் 10 மணி நேரம் செய்யலாம்னா, நான் உங்களுக்கு போன முத்திரை வகுப்புலயே நான் சொன்னேன், நாம போகக்கூடிய இலக்கு மிக பவித்திரமானது, அதை அடையும் முறையும் மிக பெருசானது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு குறிப்பு கொடுக்குறேன். சுவாமி சுபோதானந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு மகான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். அவருடைய அத்தியந்த சீடர் சிரோத் சுபோத் அப்படின்னு 2 பேர் நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள். இப்ப நம்ம கல்லூரி படிப்பா படிக்கிறோம், தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது. பேரு இங்கிலீஷ் மீடியம்னு படிக்கிறாங்களா எனக்கு தெரியல, அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனே கூட அது எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. தமிழும் தெரிய மாட்டேங்க, நமக்கு ஆங்கிலம் தெரிய மாட்டேங்க, ஆங்கில மீடியத்துல படிக்கிறோம்னு சொல்ல கண்டினியூஸா நீங்க ஒரு 10 சென்டென்ஸ் அவங்கள பார்க்க சொன்னா பேச தெரியாது. கேட்டா அவங்க ஆங்கில மீடியத்துல படிச்சுங்கிறாங்க. சரி, அது தெரியல. தாய்மொழி தமிழ் தெரியுமா? அதுவும் தெரியல. அப்ப நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இதுவே ஒரு மொழியவே சொல்ல தெரியல, அப்புறம் அறிவை எப்படி சொல்றது தெரியல. ஆனா இவர்கள் கற்ற கல்வி எல்லாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த போது கற்ற கல்வி எல்லாம் அற்புதமான கல்வி. அதுதான் அறிவு. கற்றதனால் ஆய பயன் என்கொள். அந்த கல்வி கற்றுட்டு அதனால என்ன பிரயோஜனம்னு சிந்தனை பண்ணி பார்த்து, கற்றதனால் ஆய பயன் என்கொள். என்கொள் யோசிக்கிறாங்க. கற்க கசடர கற்க, கற்றவன் நிற்க அதற்கு. நீ கற்றுட்டியா, அதுபடி வாழ்ந்து காட்டு. அப்படி மாறி நீங்க உங்களுடைய புலன்கள், உங்களுடைய பொறிகள் பேரண்ட நாயகனை பற்ற வேண்டும் என்று தவம் இருக்கிறீர்கள். அந்த பேரண்ட நாயகனை பற்றுவதற்கு அந்த தவத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க. இப்போ இதுல சில பல சித்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த இந்த பேரண்ட நாயகனை பற்றுவதற்கான பாதைக்கு கட்டாயம் நம்மளுடைய மனதையும் உடலையும் உணர்வையும் ஒருங்கிணைப்பதற்குத்தான் நீங்க 8 மணி நேரம். நம்ம வாசி, அப்புறம் மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு அப்படிங்கிறாங்க. மனம் செயல்பட்டுச்சுன்னா வாயு செயல்படும், மனமும் வாயுவும் செயல்பட்டுச்சுன்னா பேரண்ட நாயகனை உணர்வும் நிலை நமக்கு உடலுக்குள்ளேதான் நிக்குமே தவிர உடல் கடந்த பயணத்துக்கு நம்மளால போக முடியாது. அப்ப உடல் கடந்த பயணத்தை பத்தி இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா திருமூலர் அதைத்தான் நமக்கு சொல்லித்தராரு, திருவாசகம் அதைத்தான் நமக்கு சொல்லி தருது, அந்த உடல் கடந்த பயணத்திற்கான பயணம் அப்படி. ஆனா அதுக்கு நம்ம போறதுக்கு நாம எவ்வளவு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சுபோதானந்தர், சுபோத், சிரோத் அப்படின்னு 2 பேரு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், கல்லூரி படிப்பு படிச்சவங்க. கல்லூரியில இருந்தே நேர தட்சிணேஸ்வரம் வந்துருவாங்க. அப்படி அடிக்கடி இவங்க வரும்போது சுபோத்தை பார்த்த உடனேமே ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்டுகிட்டார். குழந்தை, நீ 5-6 வயசா இருக்கும்போது நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், உனக்கு நினைவு இருக்கா அப்படின்னு. எல்லாரும் சொல்லுவாங்க, சுவாமி நான் பார்த்ததில்லை, எனக்கு நினைவில் இல்லை, நான் வெளிநாட்டுல போய் கல்வி கற்க போயிட்டேன் இப்போ, அதனால எனக்கு அது தெரியல. அடிக்கடி நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எப்போதுமே அந்த உணர்வில் நிலை நிற்பதற்கு, தவத்தில் நிலை நிற்பதற்கு நீங்க உங்களை தயாரிச்சுக்கணும், அதுக்கான முயற்சி பயிற்சியில நீங்க இருக்கணும், அடிக்கடி வந்து போ அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி, இவங்க 2 பேரும் அடிக்கடி வந்து போறாங்க. அப்போ சுவாமிகிட்ட, சுவாமி எங்களுக்கு ஒரு உன்னதமான அருள்நிலையை பற்றி நீங்கள் எனக்கு காட்டித் தரணும் அப்படி சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரி, அதனால என்னப்பா வா அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாரு. தட்சிணேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு
அவருடைய கை நகத்தை கொண்டே இவங்க 2 பேர் நாக்கையும் எழுதுறாங்க. எழுதிட்டு திரும்ப அந்த 2 நாக்கையும் 2 விரலையும் அந்த நாக்குக்குள்ள விடுறாரு. அந்த சீடர்கள் நாக்குக்குள்ள. அவங்க விட்ட உடனே கொஞ்ச நேரத்துல அவங்க இக உலக சிந்தனைய மறந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள அப்படியே இருக்க விட்டுட்டு இவர் வந்துடுறாரு. மீண்டும் இவர் போய் அந்த தலையில வந்து தொட்டு விடுறாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் இக உலக நினைவுக்கு வந்துடுறாங்க. அதுல இருந்து அவங்க வந்து 2 பேருமே வந்து குருஜி குருஜி குருஜின்னு அவங்களால மறக்க முடியல. அவங்கள பிரிஞ்சு இருக்கவும் முடியல. அடிக்கடி இவங்க வந்து சுபோத்தும் சுரோத்தும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அங்க அங்க வந்து சுபோத் சொல்றாரு, ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சைதன்ய மகாபிரபு மேல ரொம்ப ஈடுபாடு உடையவர். சைதன்ய மகாபிரபு எப்போதுமே அந்த பேர் உணர்வு கேட்டவுடனே இப்படி 2 கையும் பிரிச்சு, அதாவது அந்த அண்ட பகிரண்டமுமான அந்த பரவலியை தனக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு முத்திரை. இந்த முத்திரை வந்து சாதாரண முத்திரை இல்லை இது. இவங்க 2 கையும் இப்படி ஏந்தி நிக்கிற முத்திரை வந்து பேருணர்வை நமக்குள் ஆகாய வெளியில் இருந்து அந்த பேருணர்வை பராகாய உணர்வு மூலமாக, பராகாய உணர்வு தான் நம்ம பெறக்கூடியது. அது ஆகாய உணர்விலிருந்து பராகாய உணர்வுக்கு நம்ம அழைத்து செல்லக்கூடிய நிலை. அதுல அப்படியே ஒரு தன்னை மறந்து அப்படியே நிற்பாரு. அவர் அப்படி நிற்கும் போது இவரோட சேர்ந்த சீடர்கள் எல்லாருமே அப்படி மாதிரி அவர் நிக்கிறாங்க. ஏன் நான் இந்த கதையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. ஆஹ் வந்து இவர் வந்து அப்படி அந்த பராகாய நினைவுல வந்து அவர் நிக்கிறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த பாடலை எல்லாரும் சைதன்ய மகாபிரபு பாடலை எல்லாரும் பாடுறாங்க. உடனே அவர் கூடியிருக்கிற அன்பர்கள் எல்லாருமே அதே நிலைக்கு எந்திரிச்சு நின்று அதே நிலைக்கு வைக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முத்திரை நிலையில வைக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு செய்த பரவச நிலையில நிற்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பஜனை நின்று போச்சு. முதல்ல பஜனை பாடும்போது இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதுல வந்து சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், இதை மணிவாசகர்னு சொல்றாரு. சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார். பரவச நிலை வரும்போது இதெல்லாம் நடந்துரும் குழந்தைங்களா. நம்மளை அறியாம ஓ பிரபு அப்படி மாதிரி சொல்லுவோம். பெருமூச்சு விடுவோம். நான் எப்பப்பா உன்னை இந்த அனுபவத்துல அப்படியே கரையுது, நான் எப்படியப்பா உன்னோடு ஒன்றுது. பலவிதமான உணர்வுகள் நமக்குள்ளே வரும் குழந்தைங்களா. இப்ப அது மாதிரி வந்ததுல இவர் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. சுபோத் வந்து எல்லாரும் போயிட்டாங்க. சுவாமி, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். என்னப்பா சொல்லு. இப்ப இத்தனை பேர் வந்திருந்தாங்கல்ல, 10, 50, 60 பேர் இருப்பாங்க. ஆமாப்பா. இதுல யாரு உண்மையா வந்து அந்த பரவச நிலைக்கு போனவங்க, அதை எனக்கு நீங்க சொல்லணும். நான் வந்து யாரையும் டெஸ்ட் பண்ணதுக்காக வேண்டியோ, செக் பண்ணதுக்காக வேண்டியோ, யாரை பத்தி விமர்சனம் பண்ணதுக்காக வேண்டியோ நான் கேட்கல சுவாமி. பரவச நிலை என்றால் என்ன? நான் அடைந்த அனுபவம் என்ன? இவர்கள் அடைந்த அனுபவம் என்ன? எனக்கு அந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, உயிருக்கு உயிர் குணம் வேற, உயிருக்கு உயிர் பெறும் அனுபவம் வேற, அந்த அனுபவம் நிற்கும் நிலை வேற, அந்த அந்த அனுபவத்தின் துடிப்பு நிலைகள் வேற, எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. நானும் எல்லாம் கேட்டுக்கிறேன். இருந்தாலும் இந்த கூட்டங்கள் நான் வந்து நீங்க பரவச நிலையில ஆடும்போது நான் உங்களையும் பார்த்தேன், இவங்களையும் பார்த்தேனே தவிர நான் வந்து அதை அனுபவத்துக்கு கொண்டுட்டு வரல. எனக்கு வரல அது. நான் அந்த அனுபவத்தை கொண்டுட்டு வரல, எனக்கு வரவும் இல்லை. நான் ஒவ்வொருத்தரையா பாக்குறேன். இதுல யார் உண்மையான நிலைகள் அடைஞ்சவங்க, மீதி பேரோட உண்மையான நிலை அடைஞ்சவங்க எத்தனை பேரு, அடையலை அப்படின்னா அவங்க இருந்த நிலை என்ன அப்படின்னு. இப்போ பரமஹம்சர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தாலும், நம்ம சங்கத்துல நிறைய பேர் இப்படி என்கிட்ட கேட்பாங்க. நான் இதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன். அப்போ பரமஹம்சர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தார். இருந்துட்டு அவர் சொன்னார், குழந்தை, ராக்கால் மட்டும்தான் அந்த நிலை. ராக்கா அவன் மட்டும்தான் அந்த நிலையில இருந்தான் குழந்தைங்கள. மீதி எல்லாரும் சிறிது சிறிது நேரம் மேனி சிலிர்ப்பு, புல்லரிப்பு, சிரிப்பார், கேட்பார், விரிப்பார், மெச்சுவார். அப்படி மணிவாசகரும் நிறைய பேரை பத்தி நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். நீங்க இதை வந்து ஒரு ராகந்தாரத்தை சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு வந்து அப்படி போயிருப்பீங்க. இது என்னத்தை குறிக்கி அப்படிங்கக்கூடியதை நீங்க நினைச்சு பார்த்து நான் இதில் என்னவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம திருவாசகம் படிக்கிறோம். அப்ப அவரே சொல்றாரு, துண்ணிய வினைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் தோள்கையர் ஒருபால். யாரு?
இறைவன் நினைக்கும் போது இறைவனுடைய இதுல வந்து எப்படி எப்படி நிக்கிறாங்க. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவார், தொழுதகையோடு நிற்கிறாங்க, துவழ்ந்து கீழே விழுந்துருந்தாங்க. அது மாதிரி பரவச நிலையில் இதெல்லாம் சகஜம். இவங்க அதெல்லாம் ரைட்டு தான்ப்பா. ஒரு செகண்டு, 2 செகண்டு, 3 செகண்டு, மிஞ்சி போனா ஒரு நிமிடம். அதுல இருந்தவங்க தான் அதிக பேர்ப்பா. அதுக்கு மேல இருந்தது ராக்கால் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றார். நான் அது வந்து செக் பண்ணதுக்கு கேட்கல சுவாமி, நான் எந்த நிலையை அனுபவிக்க பிறந்திருக்கேங்கிறதுக்கு தான் கேட்கிறேன், நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்புறம் வந்து சுவாமி பரமஹம்சர் வந்து பரமபதம் எய்த பிறகு இவங்க எல்லாருமே வந்து அக்கினி வளர்த்து துறவு பூண்டுக்கிட்டாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க இவங்கெல்லாம். அந்த காலத்துல கல்லூரி படிப்புனா கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா குழந்தைங்களா பாருங்க. அதுல வந்து இவர் துறவு பூண்டுக்கிட்டார். அப்போ அவர் சொல்றாரு, நான் போய் நாடு நகரம் எல்லாம் போய் எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. அவர் எல்லா இடத்துலயும் போய் பாக்குறாரு. ஒரு ஒரு வாட்டி ஹரித்துவார ஏதோ ஒரு புண்ணிய சேத்திரத்துக்கு போயிருக்கும் போது இவருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டுச்சு குழந்தைங்களாம். இவரால் எழுந்திருச்சு நடக்கவே முடியல. அப்போ குருநாதரையும் காளியையும் சரணடைந்து, உன்னுடைய திருவுள்ள சம்மந்தம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு கொடுங்கள். நான் வந்து ஒருபோதும் சலித்து விடக்கூடாது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அப்படி சொல்லிட்டு அவரால் எந்திரிச்சு கூட நடக்க முடியல, வாந்தி பேதியானது. உடனே ஒரு சீடர் வந்து கஞ்சி வச்சு கொண்டுட்டு வர்றார். யாருமே இல்லாத போயிருக்கிறார். கஞ்சி வச்சு கொண்டாந்து இவரை வெந்நி வச்சு குளிக்க வச்சு கஞ்சி கொடுத்துட்டு, அவரு கஞ்சி கொடுத்துட்டு அப்படி இருக்கிறாரு. இன்னொரு சீடர் வந்து 50 ரூபா கொண்டு வர்றார். அந்த காலத்துல 50 ரூபான்னு பெரிய தொகை குழந்தைங்களாம். கொண்டுட்டு வர்றாரு. இவர் சொல்றாரு, அன்னை காளி வந்து என்கிட்ட என் பையன் அங்க வாந்தி பேதி எடுத்துட்டு இருக்கான், இந்த இடத்துல இருக்கிறான்னு இந்த இடத்த சுட்டி காமிச்சான், அதனால நான் வந்தேன். அவர் சொல்றாரு, நான் பரமஹம்சருடைய சீடன், என்னுடைய குருநாதர் இந்த 50 ரூபாயை கொண்டு அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துருனாரு. எந்த 50 ரூபான்னு கேட்டேன். உன் கைக்கு இப்போது ஒரு 50 ரூபா வரும், அதை கொண்டு கொடுத்து மருந்து வாங்கி கொடுத்துட்டுவான்னு சொன்னார். என் கைக்கு 50 ரூபா ஒரு துறவி கொண்டாந்து கொடுத்தாரு. எனக்கு தேவையில்லப்பா, நீ வச்சுக்கோன்னு நான் அதை எடுத்துட்டு வந்தேன். ஆளாளுக்கு ஒருத்தங்க ஒரு முன்னால 100-200 பேர் கூட்டிட்டாங்க உதவிக்கு. இப்ப நாம வந்து பேரண்ட நாயகன் தான் துணைன்னு இருந்தா ஆயிரக்கணக்கான பேர் நமக்கு நமக்கு அப்படி சரணாகதி இல்லாதனால நமக்கு உதவி செய்யலை. இப்ப நீங்க எதுக்காக வேண்டியதை சொல்றேன். உங்களுக்கு நீங்க தோள்கையரா இருக்கலாம், அழுகையரா இருக்கலாம், தொழுகையரா இருக்கலாம், சென்னியில் அஞ்சலி கூப்பினவர்களா இருக்கலாம். உங்களுக்கு தொழுகையரா இருக்கலாம், அழுகையரா இருக்கலாம், தோள்கையரா இருக்கலாம். நீங்க யாரா வேணா கூட இருக்கலாம். சரியா? அல்லது வந்து சிரிப்பார் கழிப்பார் யாரா வேணா கூட இருக்கலாம். ஆனா எல்லாரும் ஒரே ஒரே தரத்துல இருக்க முடியாது. உங்களுக்கு உங்களுடைய சரணாகதியை பொறுத்து, உங்களுடைய பயிற்சி முயற்சியை பொறுத்து பேரண்ட நாயகன் உதவுவதற்கு காத்திருக்கலாம் குழந்தைங்களா. நீங்க வீட்டிலேயே இருந்து பயிற்சி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இங்க வந்து இருந்து பண்ணனாலும் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. 8 மணி நேர பயிற்சி கட்டாயம் தேவை குழந்தைங்களா. ஒவ்வொருத்தரும் முத்திரை செய்து இப்ப நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க செய்யக்கூடிய முத்திரையில எந்த முத்திரையில் உங்களுக்கு மனம் அடக்கம் கிடைக்குது, எந்த முத்திரையில் உங்களுடைய மேனி சிலிர்க்குது, எந்த முத்திரையில் உங்களுடைய உச்சித்தலையில புல்லரிப்பு ஏற்படுது, எந்த முத்திரையில் உங்களுடைய நாவில் வந்து நீர் சுரக்குது, இது எல்லாத்தையும் நீங்க டிஸ்டிங்ஷன் பண்ணி வேறுபடுத்தி பார்த்துக்கோங்க, டிஃபரன்சியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த முத்திரைகளை மட்டும் தேர்ந்தெடுங்க. மீதி முத்திரைகள் 10-15 முத்திரைகள் எல்லாத்தையும் புறந்தள்ளிருங்க. எத்தனை முத்திரை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமோ அத்தனை முத்திரை. நோயுற்றவர்கள் இந்த முத்திரையோட அதையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு இப்ப நேற்றுக்கு ஒரு அன்பர் வந்து பல்வெளிக்கு மாமுத்திரன்னு மிருகி முத்திரை 5 நிமிஷம் பண்ணதுக்குள்ள எனக்கு பல்வெளியே போயிடுச்சு அப்படி எந்த முத்திரையோடு உங்களுக்கு நோவு இருக்கோ அந்த முத்திரையை சேர்த்து பண்ணிக்கோங்க, தவறு கிடையாது. ஆனா நீங்க வந்து இதை குறிப்பால் நீங்க உணர்த்தி வச்சுட்டு நீங்க உங்க வீட்டிலே இருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் பயிற்சி பண்ணிட்டு நீங்க இங்க வந்து உங்களுடைய அந்த கடைசி முத்திரைக்கு நீங்க வாங்கிக்கிடலாம் குழந்தைங்களா. அப்புறம் வந்து நீங்க இங்க வந்திருந்தா என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாசி நிலை எங்கே தட்டுகிறது அப்படின்னு பார்த்து
பேரண்ட நாயகன் கருணை கூர்ந்து எனக்கு அருள்நிலை தந்தால் நான் உங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு தோதுவா இருக்கும். நீங்க ஸ்பாட்ல வந்து நின்னீங்கன்னா நீங்க யாரு, உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சு உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதுக்கான அவகாசம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க வீட்டுல இருந்து நான் என்னால பண்ண முடியும், என் முத்திரையை நானே தேர்வெடுத்துக்க முடியும், என் வாசியை நானே சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு கொடானு கோடி பேரண்ட நாயகனுடைய கருணை கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுபடியே செய்யலாம். இங்க வரணும்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு எது உங்களுக்கு ஏற்றதோ அதை என்னால எனக்கு இறைவன் உணர்த்தினால் நான் உணர்த்துறேன். சுபேது கதை அப்படியே நிக்குது, நேரம் ஆயிட்டு. நான் இதை இன்னொரு வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லும்போது சுபேதுவும் சிறுவத்துடைய நிலைமையும் சொல்றேன். பரமஹம்சர் தொட்டு காட்டினாரு, எப்படியே நாக்குக்குள்ள விட்டு எப்படி வந்து அவங்களுக்கு இவங்க தரம் என்ன அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காமிச்சாரு. இவருக்கு எப்படி பேர் உணர்வு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கக்கூடியதெல்லாம் மிகுந்த ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்கள் கண்ணுகளாம். என் பெருமான் உங்க கூட தோன்றி துணையாயும் தோன்றா துணையாயும் வந்து அருள் பாலிக்க நான் பிரார்த்தனை பண்றேன். திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு நாம வந்து கந்தபுராண கிளாஸ்லயே உங்களுக்கு இப்ப 3-4 பாடல் தான் சொல்லியிருக்கேன். இதுல ஒரு 20 பாடல் வரைக்கும் இருக்கு. அதையும் சொல்லி நாம நிறைவு பண்ணுவோம். நாளை வகுப்ப நாளன்னைக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு வரைக்கும் நம்ம வந்து இந்த வகுப்பை சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை நமக்கு பௌர்ணமி பூஜை இருக்கு. சனிக்கிழமை காலையில வழக்கம் போல வகுப்பு இருக்கு. சனி ஞாயிறு காலையில வகுப்பு வச்சுக்குவோம், சாயங்காலம் சத்சங்கத்தை வச்சுக்கலாம். திருவள்ளுவர் இங்க கூட இருக்கிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணேன். அரகரம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க. பதவுரடிகள் பெருத்தாள்கள் போற்றி போற்றி.